இந்த அருமையான ஸ்வீட் செய்கிறதுக்கு 2 பொருள் வச்சு செஞ்சுருக்கோம். நம்ம அருமையான சூப்பரான இந்த லட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 2 பொருள் வச்சு ஒரு அருமையான லட்டு செய்யலாம். கோகோனட், அதாவது தேங்காய், சர்க்கரை, இந்த 2 பொருளை வச்சு நம்ம அருமையான சூப்பரான வாயில் போட்டாலே அப்படி மெல்ட் ஆகி போகிற மாதிரி ஒரு லட்டு செய்வோம். வாங்க. லட்டு செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம். இந்த பேனில் இந்த ஒரு கப் அளவு சர்க்கரையை ஃபுல்லாக பரப்பி போட்டு விட்டுருங்க. இது கேரமலைஸ் ஆகணும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகிட்டே வந்து பாருங்கள். இப்போ இது நல்லா ப்ரௌன் ஆன பிறகு நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி கேரமல் ஆன இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் ஊற்றிடலாம். இவ்வளோ தான் இதுக்கு நெய் தேவைப்படும், அதிகமான நெய் தேவைப்படாது. இப்போ நம்ம இதில் துருவி வச்சுருக்கிற தேங்காயோட மேல் தோலை நல்லா சீவிட்டு இந்த மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துடுங்க. ஏன்னா நீங்கள் துருவி எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா வராது. ஸோ அடுத்த லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நம்ம வாசனைக்கு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு ஏலக்காய் பொடி, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்குறதுக்கு நான் கசகசா ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கசகசா போடுங்க. கசகசா ஆப்ஷன் தான், நமக்கு வந்து போடணுன்னு அவசியம் இல்லை. விருப்பம் இருந்தால் இல்லை ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான இந்த லட்டு வந்து குயிக்காகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம எப்பெல்லாம் சாப்பிடணும், இனிப்பு சாப்பிடணும் தோணுதோ, இல்லை நம்ம வீட்டில் வந்து தேங்காய் எக்ஸ்ட்ரா இருக்குது, இது என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லி தோடும் போதும் நம்ம 2 பொருள் தான், சர்க்கரை, தேங்காய், இது 2 இருந்தாலே போதும். நம்ம இந்த சூப்பரான டேஸ்டியான கேரமல் லட்டு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு கெஸ்ட் வந்தால் அவங்களுக்காகவும் சரி, இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்காகவும் சரி, நம்ம டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணும்னா இந்த லட்டு செய்யலாம். ஃபெஸ்டிவல் டைமில் கூட செய்யலாம். இந்த புதுவிதமான வித்தியாசமான ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா இதை இந்த கேரமலோட மிங்கிள் ஆக விடணும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான டேஸ்டியான லட்டுக்கான இந்த ஸ்ட்ரெச்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டு லட்டு பிடிக்க வேண்டியதான். சூப்பரான இந்த லட்டுவை நம்ம கொஞ்சோண்டு கையில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி பிடிச்சி லைட்டாக நம்ம தேங்காய் உப்பரையில் தேங்காய் துருவல் அதில் போட்டு இந்த மாதிரி லட்டு பிடிச்சிடலாம். சூப்பராக அருமையாக இருக்கும். நல்லா டேஸ்டான அருமையான இந்த லட்டு வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதே போல் நம்ம எல்லா லட்டுவும் பிடிச்சிக்கலாம். இதே போல் டேஸ்டியான இதே போல் லட்டுவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும். எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்களுக்கு மிக்க நன்றி. இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது நிஷா. பாய்.